ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டில் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ரெண்டுமே எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் ரொம்ப இயர்லி, அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் கூட பேன் கார்டு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மொபைல் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வேறு யாராவது ஒரு மொபைல் நம்பரில் கூட கொடுத்துருப்பாங்க. பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொபைல் நம்பரில் கொடுத்துருப்பாங்க. அவங்க மொபைல் நம்பர் மிஸ் ஆகிருக்கலாம். அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியில் எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணலாம், அதாவது உங்களுடைய பேன் கார்டில் உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம எதுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குனால நீங்கள் ஒரு பேன் கார்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நீங்கள் இபேன் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை நீங்கள் உங்கள் பேன் கார்டில் நீங்கள் அப்டேட் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸில் கண்டிப்பாக அப்டேட் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பாக அப்டேட் ஆகாது, எரர் அடிக்கும். நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ணல, ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் காட்டும். ஸோ அதனால தான் நம்ம உங்களுடைய பேன் கார்டில் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை நம்ம அப்டேட் பண்ணுறோம். இதுதான் மெயின் ரீசன். ஓகே, இப்போ இதுக்காக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை கொடுக்குறேன். ஓகே, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நான் பண்ணுறதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் கீழே அப்ளை பேன் கார்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அட்ரஸ், மொபைல் நம்பர், மெயில் ஐடி அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர். பேன் கார்டு வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, பேன் நம்பர் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் தெரியணும். ஆதார் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கிற உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த நம்பர் கம்பல்சரி தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ண போகிற உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இந்த ரெண்டுமே நீங்கள் கம்பல்சரி வச்சுருக்கணும். ஏன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். ஓகே, ஸோ நீங்கள் பேன் கார்டுங்கிற ஆப்ஷன்ஸில் நீங்கள் பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்கும்னா டேட் ஆஃப் மந்த் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயர், இந்த ரெண்டு தான் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஐ ஆம் நாட் ரோபோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஐ எம் நாட் ரோபோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. அதே மாதிரி இந்த ஐ எம் நாட் ஏ ரோபோ அப்படின்ட்டுருக்கா, ரோபோட் அப்படின்ட்டுருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு KYC வெரிஃபிகேஷன் போகும். அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த மொபைலுக்கு ஓடிபி ஃபஸ்ட்டு போகும். ஸோ அந்த நம்பரில் வர்ற ஓடிபியை நீங்கள் கொடுத்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னா மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டுக்குமே ஓடிபி சென்ட் ஆகும். அதில் மெயில் ஐடிக்கு வர்ற ஓடிபி கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ ஓடிபி எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழித்து வர்ற மாதிரி கூட இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், எந்த அவசரமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இது ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாமே ஹைட் ஆகி வரும். அதாவது இப்போ அதாவது பேன் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மெயில் ஐடி கொடுக்கும். இதில் எஸ் அப்படிங்கிற அதாவது நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை அப்டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அதை எஸ், அதுவே டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. கரெக்டான மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை நீங்கள் அதில் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இதில் நீங்கள் மெயில் ஐடி கொடுக்கும்போது டிஃபால்ட்டாகவே எல்லாமே கேப்ஷன் லெட்டரில் தான் என்ட்ரி ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகிரும். அதாவது உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். இல்லை நான் ஸ்மால் லெட்டர் தான் எல்லாமே கொடுத்துருக்கேன், பட் இது கேப்ஷாவில் என்ட்ரி ஆகுதுன்னு பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியையும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது 3 டைம்ஸ் தான் நீங்கள் இதை அப்டேட் பண்ண முடியும்.
ஏதாவது வந்து அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இப்படி பண்ண முடியாது. அதாவது வந்து ஓடிபி நம்பர் வந்து ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா என்டர் மொபைல் ஓடிபின்னு இருக்கும். அதாவது வந்து மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை வந்து அந்த பாக்ஸுக்கு நேராக அந்த இதுக்கு நேராக ஃபில் பண்ணணும். என்டர் மெயில் ஓடிபி, இமெயில் ஓடிபி அப்படின்னா வந்து உங்களுடைய இமெயில் நம்பருக்கு வந்து இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும் இதே மாதிரி 6 டிஜிட்டில். அதை நீங்கள் கொடுக்கணும். அதாவது வந்து இந்த மெயில் ஐடிக்கு வர்ற ஓடிபி வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகேயா? நீங்கள் அவசரப்படாதீங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி எல்லா ஃபோல்டர்லேயுமே போய் செக் பண்ணுங்கள். ஓகேயா? அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வேலிடேட் அப்படின்னு கீழே இருக்குது இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஓடிபி வந்து வேலிடேட் ஆகும். வேலிடேட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ், அதாவது வந்து நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸ் வந்து இதில் ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. என்ன அட்ரஸ் நீங்கள் கொடுத்த அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா. இதில் வந்து இதில் வந்து ஹைடன் பண்ணி எக்ஸ்எக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் அது மேட்டாப்பில் பார்த்தாலே போதும், உங்களுக்கு தெரியும். வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஜென்ரேட் அண்ட் சேவ் அண்ட் பிரிண்ட் அப்படின்ட்டு இருக்கா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிசிப்டாக பிரிண்ட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் வரும். ஓகேயா? இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர், அதாவது ட்ராக்கிங் நம்பர் வரும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கே வந்து உங்களுக்கு வந்து எப்படி பேன் கார்டு வந்து ரீப்ரிண்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு இந்த வீடியோ தேவை, இது எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி